கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை தொழுது கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து வந்த இந்த அறிவிப்பு நமது ஆராதனையின் உண்மையான மையத்தை, அதாவது பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசுவை வெளிப்படுத்துகிறது. அவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் யார் என்பதால் மட்டுமல்ல, மாறாக அவர் என்ன செய்தார் என்பதாலும் கூட. சிலுவையில் இயேசு தமது உயிரை தியாகம் செய்தார். நமது பாவத்தையும் நமது அவமானத்தையும் நமது தண்டனையும் தாமே ஏற்றுக்கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. ஆனால் இப்போது அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய தியாகத்தின் நிமித்தம் நாம் மன்னிக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம், நாம் புதிதாக்கப்பட்டோம், நாம் தேவனுக்கு அருகில் கொண்டு வரப்பட்டோம். அவர் வெறும் ஒரு இரட்சகர் மட்டுமல்ல, அவர் சகல ஆராதனைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர் எவற்றுக்கு தகுதி உள்ளவர் என்றால், நமது சகல துதிகளுக்கும், நமது சகல கணங்களுக்கும், நமது முழுமையான அர்ப்பணிப்புக்கும், நமது முழு வாழ்வுக்கும். பரலோகம் அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறது. அந்த ஆராதனையில் இணைந்து கொள்ள நாமும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் இதயம் இதற்கு பதிலளிக்கட்டும். கடமைக்காக அல்ல, மாறாக அன்பின் நிமித்தம் பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியை தொழுது கொள்ளுங்கள். இயேசுவே உங்கள் ஆராதனையின் மையமாக உண்மையாகவே இருக்கிறாரா? அல்லது வேறு ஏதேனும் ஒன்று அவருடைய இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதா?